ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழக மக்களின் தலையில் ரூபாய் 1500 கோடி கடன் ஏற்றிய திமுக. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் எந்த மாதமும் இல்லாமல் திடீரென்று 5000 ரூபாயை முன்பணமாக வாங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளது திமுக அரசு. மக்களின் வரிப்பணம்தான் மீண்டும் மக்களுக்கே வழங்கப்படுகிறது என்றாலும் கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாத வகையில் இந்த ஆண்டு மட்டும் 3 மாத முன்பணம், கோடைகால முன்பணம் என்றெல்லாம் வழங்குவது தேர்தல் வருவதை கணக்கிட்டு மக்களின் வாக்கை பறிக்கும் சூழ்ச்சியாகும். கடந்த சட்டசபை தேர்தல் அறிக்கையில் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக முதல் 2.5 ஆண்டுகள் அதனை தராமல் ஏமாற்றியது. முதல் 30 மாதங்களுக்கு தர வேண்டிய 30,000 ரூபாயை ஏமாற்றிவிட்டு தற்போது தேர்தல் வருவதை முன்னிட்டு வெறும் 2,000 ரூபாயை மட்டும் கூடுதலாக கொடுத்துவிட்டு மீதமுள்ள 28,000 ரூபாயை ஏமாற்ற நினைப்பது மக்களை முட்டாளாக்கும் இழி செயலாகும். தமிழக மக்களின் தலையில் 10 லட்சம் கோடி கடனை சுமத்திவிட்டு தற்போது ஒரே நாளில் மேலும் 6,500 கோடி கடனை ஏற்றியுள்ளது நிர்வாக திறனற்ற அரசு. தேர்தலை முன்னிட்டு ஒரே நாளில் 6,500 கோடி ரூபாயை வாரி இறைக்க மட்டும் எங்கிருந்து நிதி வந்தது? இப்போது மட்டும் நிதி சிக்கல் இல்லாமல் போனது எப்படி? மக்களின் நன்மை குறித்த எந்த சிந்தனையும் இன்றி வெறும் வாக்கு வங்கியை மட்டும் குறிவைத்து செயல்படும் திமுக அரசின் இத்தகைய தேர்தல் கால நாடகங்கள் வெட்கக்கேடானது என சீமான் கூறினார். முந்தைய தவறுகளிலிருந்து பாடம் கற்பதுதான் தலைவருக்கு அழகு. விஜய்க்கு நாகேந்திரன் அட்வைஸ். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நடந்த தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டார். 11 சட்டசபை தொகுதிகளிலிருந்து 5000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். நிர்வாகிகள் மத்தியில் பிரச்சார வேனில் நின்றபடி அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். இந்த கூட்டத்தில் இருந்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வெள்ளிப்பட்டறை தொழிலாளியான சுராஜ் வலிப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் இறந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சுராஜ் விஜயை பார்க்கும் ஆர்வத்தில் வந்துள்ளார். வெயில் தாக்கத்தில் மயங்கி விழுந்து அவர் இறந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுராஜ் மரணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தையே உலுக்கிய கரூர் சம்பவத்துக்கு பிறகும் கூட கூட்ட நெரிசல் காரணமாக இறப்பு ஏற்படுவது கண்டனத்திற்குரியது. முந்தைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதுதான் ஒரு நல்ல தலைமைக்கு அழகு என்பதை விஜய் உணர வேண்டும். பாதுகாப்பு குறைபாடுகளால் உண்டாகும் இதுபோன்ற தொடர் அசம்பாவிதங்களை தவிர்க்க விஜய் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் நிலைமையை சொன்னேன், அவ்வளவுதான். ராஜகண்ணப்பன் பல்டி. கூட்டணி பற்றி பேச முடிவெடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை, எல்லாம் தலைவர் ஸ்டாலின் பார்த்துக் கொள்வார் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொன்னார். பிஜேபியை என்ன எதுக்காண்டி நம்ம மொழிகிறாங்கன்னா, நம்ம எல்லா ஆளுகளும் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்கிறேன், பின்னாடி வர பிஜேபியை பற்றி நமக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் பிஜேபிங்க எதிர்கட்சியாக வரப்போகிறது பிஜேபி தான். விலைக்கு வாங்கிடுவாங்க. அதிமுக அடுத்த ஒரு 2 பேர் இந்த மெஸ் இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது. இங்கே அவ்வளோ அவுட்டு. நான் சொல்லி தளபதி 53 பேர் 58 பேரில் நம்முடைய தென் மாவட்டத்தில் 53 பேர் கட்டாயம் ஜெயிப்பாங்க. 5 பேர் மாற்றம் கிடையாது. நம்முடைய ஆட்சி தான் 2026, 2031. அண்ணனுக்கு தெரியும், அண்ணன் பூமிநாதனுக்கு தெரியும். யாரோ இதை காட்டிலும் பெரிய பெரிய கூட்டத்திலாம் பாருங்கள். விஜயகாந்தெல்லாம் கூட்டம் காட்டி காணாமல் போயிட்டார். இவர் என்ன புதுசாக வந்திருக்காரு? இவரை பற்றியெல்லாம் பரிசு. திராவிட மக்களுடைய உணர்வு என்ன இருக்குன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கணும் என்றது மக்கள் விரும்புகிறார்கள். நம்முடைய பணம் நமக்கே செலவழிக்கப்படுகிறது, வேற எங்கேயும் போகாது. இப்போ நாங்களாம் இருக்கேன், எங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். யாராவது அமைச்சராக இருக்கமே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்கள். ஒரு கிடையாது. 5 வருஷமாக இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டு சும்மா ஏதாவது சொல்லுவாங்க. இந்த பிஜேபி ஒரு இடத்துக்கு பட்டா கட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க வேலையாக தான். பிஜேபியில் இருக்கவங்க யாரும் தெரியுமில்ல, கிரிமினல்ஸ். கட்சியில் ஏமாத்துறவன், பணத்தை வாங்கினேன் வாங்குவாங்க. நாங்களாச்சு அமலாக்கத்துறையில் பேசுவோம், நாங்களாச்சு நாங்கள் வருமான வரித்துறையில் பேசணும் அப்படி சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. திருப்பி
அவங்க பேச்சே நம்பக்கூடாது. பிஜேபியில் இருக்க பூரா கிரிமினல்ஸாக போயிட்டான். நம்ம நம்பக்கூடாது. நம்முடைய எண்ணமெல்லாம் நம்முடைய தலைவர் நம்முடைய மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் வேலை செய்யணும். அதெல்லாம் நம்முடைய கூட்டணிலாம் இருக்குது. இப்போ நம்ம கூட்டணி தலைவர்கள் வந்து சாதாரணமான தலைவர்கள் இல்லை. வைகோல எத்தனையோ வருஷமாக பாடுபட்டவர். அதே மாதிரி நம்முடைய திருமாவளவன், எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரையும் மதிக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் தொகுதி ஜெயிக்கிறது கூடுறது அது வேறு, அது இஷ்டத்துக்கு. நம்ம கேட்குறது நம்முடைய கடமை, கொடுக்குறது தலைமையோட இஷ்டம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படியே நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆகவே என்னை பொறுத்த மட்டில், நம்முடைய தளபதியை பொறுத்த மட்டில் கூட்டணியை வந்து யாரையும் அவமதிக்கிறது கிடையாது. இருக்கிற நிலைமையை சொல்லணும். ஏன்னா உதயசூரியன் என்ன ஓட்டு போடுற மக்கள்லாம் இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்ததை பற்றி பேசியிருக்காங்க. 5000 ரூபா கொடுத்ததை பற்றி சொன்னாங்க. எதுக்காண்டி கேஸுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன குறைஞ்சா போச்சு, 5 வருஷம் எம்பியால், அவ்வளோதான். வேறு எந்த பண்ண முடியும், வேற ஒன்றும் முடியாது, அவ்வளோதான். எலெக்ஷனை பற்றி கவலைப்படுற அரசியல்வாதியாக இருக்கவே முடியாது. ஆகவே தேர்தல் என்பது வரும் போகும். ஆகவே இந்த பிஜேபிக்காரன் வந்து காங்கிரஸை வந்து ஏதாவது குடைச்சல் கொடுக்க மாட்டாரா? மாவட்ட செயலாளர் வந்து அது மாதிரி இவர் கண்ணப்ப கொடுக்க. நாங்கள் என்னென்னா நிலைமையே சொன்னோம், நீங்கள் இப்படிலாம் இருக்காதியப்பா, எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சா தான் நல்லதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் கூட்டணி வேணாம் எங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கிடையாது. அவர் தலைவர் அவர் யார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு கிடையாது. 93 இடம் தானே வச்சுருந்தார் கலைஞர். அப்போ கொடுத்தாரா? எல்லா கட்சியும் தானே இருந்துச்சு. அப்போ அப்புறம் 150 தொகுதி நீ வரும்போது எப்படி 150லேருந்து 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்கள் பாருங்கள், எழுதிக்கிறீங்க, இன்றைக்கி எழுதிக்கிறீங்க. 170 தொகுதியில் நிற்பான், 150லேருந்து 160 தொகுதி ஜெயிப்பான். உதயசூரியன் ஜெயிக்கும். உதயசூரியன்னா அது ஒரு மாதிரி, மற்றன்னா அது ஒரு மாதிரி சின்னம்னா. கண்டிப்பா மாநாட்டில் கலந்துக்கணும். தேங்காய் பழத்தட்டுடன் சீமான் தாயார் அழைப்பு. தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் நடிகர் விஜயின் தாவேகாவை விட கூடுதல் வாக்குகளை பெற வேண்டும் என நாதாகவினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். தேர்தலை முன்னிட்டு வரும் 21ஆம் தேதி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் திருச்சியில் மாநாடு நடத்துகின்றனர். இந்த மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான நாதாக வேட்பாளர்களை சீமான் அறிமுகப்படுத்த உள்ளார். மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அந்தந்த பகுதிகளில் உள்ள நாதாக நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்து வருகின்றனர். சீமானின் சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரணையூர் கிராமத்தில் வசித்து வரும் அவரது தாயார் அன்னம்மாளும் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று அழைப்பு விடுத்தார். தேங்காய் பழத்தட்டுடன் வெற்றிலை பாக்கு வைத்து மாநாடு நோட்டீஸையும் வழங்கி கண்டிப்பாக மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், சீமானின் பேச்சை கேட்க வேண்டும் என்று கிராமத்து பாணியில் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் கோடை ஸ்டார்ட், வெப்பநிலை படிப்படியாக உயரும். சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகக்கூடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை அதிகாலை மிதமான பனிமூட்டம் காணப்படும். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அறநிலையத்துறையினரால் தொடரும் உண்டியல் திருட்டு, இந்து முன்னணி கண்டனம். கோவில் உண்டியல்களில் அறநிலையத்துறையினர் திருடும் சம்பவங்களுக்கு இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக கோவில்களின் உண்டியல் காணிக்கைகளை எண்ணும்போது பணம், தங்கம், வெள்ளி போன்றவற்றை ஊழியர்கள் திருடி செல்வது தொடர்கதையாகி வருகிறது. சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலில் தங்க நகைகள் திருடு போயின. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் கோவிலில் செயல் அலுவலர் தங்க காசுகள் மற்றும் பணம் திருடி உள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிந்த பிறகு குற்றவாளியை போலீசை சொந்த ஜாமீனில் விடுவித்துள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் பணியாளர்கள் 2 1.25 லட்சம் ரூபாய் உண்டியல் பணத்தை திருடி உள்ளனர். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் செயல் அலுவலர் தங்க காசுகளை திருடி தலைமறைவாகி உள்ளார். உண்டியல் திருட்டில் ஈடுபட்ட பலர் தண்டனைக்கு உட்படுத்தப்படாமல் காப்பாற்றப்படுவது சந்தேகத்தை கிளப்புகிறது.
இதனால் இதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு பிரிக்கப்படுகிறது என்ற கேள்வியும் எழுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் முன்னிலையில் உண்டியல் என்னும் பணியை நடத்த வேண்டும். கோவிலை விட்டு அறநிலையத்துறையினர் வெளியேற வேண்டும். பிற மத வழிபாட்டு தலங்கள் போல இந்து கோவில்களும் உள்ளூர் மக்களால் பராமரிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே ரேஷன், தமிழர்களே அதிக பயன். தமிழகம் உட்பட நாடு முழுதும் வசிக்கும் பலர் வேலைக்காக பிற மாநிலங்களில் வசிக்கின்றனர். இடம்பெறும் தொழிலாளர்கள் பயன்பெற மத்திய அரசு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை 2020 ஜனவரியில் துவக்கியது. எந்த மாநிலத்தைச் சேர்ந்த முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா பிரிவு ரேஷன் கார்டுதாரர்களும் தாங்கள் வசிக்கும் மாநில ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமையை வாங்க முடியும். இத்திட்டம் மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறது என தமிழகத்தில் அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்த்தன. அத்திட்டத்தில் அந்த ஆண்டு அக்டோபரில் தமிழகம் இணைந்தது. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிஷா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் தமிழகத்தில் வேலைக்காக தங்கியுள்ளனர். இந்த எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பிற மாநிலங்களில் வசிப்பது குறைவு. அதே சமயம் ஒரே ரேஷன் திட்டத்தால் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் பயன்பெற்று வருகின்றனர். தமிழக ரேஷன் கார்டுதாரர்களில் இம்மாதத்தில் நேற்று முன்தினம் வரை 667 பேர், ஜனவரியில் 595, 2025 டிசம்பரில் 667, நவம்பரில் 522, அக்டோபரில் 325 பேர் பிற மாநிலங்களில் பொருட்கள் வாங்கியுள்ளனர். தமிழகத்தில் வசிக்கும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களில் இம்மாதத்தில் இதுவரை 71 பேர், ஜனவரியில் 55, 2025 டிசம்பரில் 71, நவம்பரில் 63, அக்டோபரில் 95 பேர் மட்டுமே பொருட்களை வாங்கியுள்ளனர்.